வச்சிருக்கீங்க. என்னத்தா இது? வீட்ல டான்ஸ் ஆடுறீங்களா? பல 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 திதித்தை 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 திதித்தை. அம்மாக்கனே அட நீ என்ன டான்ஸ் ஆட வச்சிட்டு என்ன? சீக்கிரம் என் முதுகுல கை வை. சீக்கிரம். நான் மாட்டேன். அடடே முதுகுல நண்டு கடிக்குதுன்னா. ஆமா ஆமா வண்டு வண்டு வண்டு. ஐயோ சட்டையை தூக்கு தூக்கு அங்கதான் கடிக்குது. எடி எடி எடி. வாடா எத்தா பெரிய வண்டு. போடு கீழே போடு. கீழே போடுனாக்க அசிங்க. ஏப்பா இப்பதான் என் உயிர் வந்தது எனக்கு. ஆமா என்னைக்கு இல்லாம இன்னைக்கு என்ன ஒரே புத்தகம்? என்னது ஒரே புத்தகமா? உனக்கு என்ன கண்ணு இன்னும் பொட்டையான்னு 1.5 டசன் புத்தகத்தை அள்ளிட்டு வந்திருக்கேன். ஒரே புத்தகங்கிறிய? அதான் நானும் கேக்குறேன். இதெல்லாம் எதுக்கு? ஓஹோ அது கேக்குறியா? உட்கார் சொல்ற உட்காரு. பாத்தியா பாரு, உயிரை வாங்கிய உயில், ரங்கவிலாசின் படுகொலை, பேய் வீடு, சூரக்கோட்டையின் மர்மம், இரட்டைக்கொலை, பயங்கர மனித. என்ன விஷயம்? எனக்கு ஒரே பயமா இருக்கு. மறுபடியும் அந்த பேரெல்லாம் படிக்காதீங்க அத்தான். அட பைத்தியமே பைத்தியம். இந்த புஸ்தகத்தெல்லாம் கரைச்சு குடிச்சுட்டு இந்த ஐயாசாமி துப்பறியின் சிங்கமா மாறி மோகனாவை கொலை செஞ்சவனை கண்டுபிடிக்க போறோம். துப்பறியின் சிங்கமா? அது ரொம்ப ஆபத்தான தொழிலாச்சாத்தான். நான் சொல்றது கேளுங்கத்தான். நீங்க துப்பறிய போறீங்கன்னு கேள்விப்பட்டா அந்த கொலைகாரன் சும்மா இருக்க மாட்டான். என்ன செஞ்சிடுவான் உங்களுக்கு தெரியாதா? மீசைய முறுக்கிக்குவான், முஷ்டிய மடக்குவான், இப்படியே உங்க சட்டைய புடிச்சு ஒரே அடி வத குத்து வெட்டு. இப்படி எல்லாம் கூட நடக்குமா? ஐயோ இத நான் நினைக்கவே இல்லையே. அதனால தான் சொல்றேன் பேசாம இந்த தொழிலை விட்டுருங்க. நீ அத பத்தில ஒண்ணும் பயப்படாத. இந்த பாரு அடி உதேனாக்க அத வாங்கிக்கிறதுக்கு சங்கர் இருக்கான். என்னுடைய வேலை என்ன தெரியுமா? ஒன்லி ஐடியா மட்டும் கொடுத்துட்டு ஒதுங்கிடுவேன். ஓஹோ ஆமா ஆமா. அத்தா என்ன நடந்தது? இந்த பாரு, இந்த கொலைகாரனை நான் கண்டுபிடிக்கிற வரைக்கும் இந்த மாதிரி சிற்றின்ப விஷயத்துல ஈடுபடுறது இல்லைன்னு சத்தியம் செஞ்சிருக்கேன். அப்ப நம்ம காதல் அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப இந்த பாரு அம்மா கண்ணே, இந்த பாரு என்னுடைய மனைவிங்கிறது உண்மையா இருந்ததுன்னா என்னுடைய லட்சியம் நிறைவேற வரைக்கும் நீ என்ன தொடக்கூடாது. புரிஞ்சுதா? புரிஞ்சதான் புரிஞ்சது. அடுப்புல பால் காயுது. நான் போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வரியா? போயிட்டு வா போயிட்டு போயிட்டு. என்று மணிக்கூண்டில் மணி 12 அடித்தது. ஆந்தையின் அலறல், கோட்டானின் கூக்குரல், எங்கும் ஒரே இருட்டு. எங்கேயும் ஒரே இருட்டா தான் இருக்கு. அந்த நேரம் கொலைகாரன் கண்ணுசாமி முகத்திலே கருப்பு முகமூடியை அணிந்து கொண்டு, ஓஹோ கொலைகாரன்லாம் முகத்துல கருப்பு முகமூடி போட்டிருப்பானோ? கையில் ஒரு டார்ச் லைட்டை எடுத்துக்கொண்டு ஐயா சாமி பயப்படாதே. இல்லை நீ ஒரு ஆம்பளை, அதிலையும் நீ ஒரு துப்பறியும் சிங்கம். எழுந்திரு, போய் அந்த திருடனை பிடி. போ போ போ. துப்பறியும் சிங்கம், பயப்படாதே. போ போ.
நம்ம மாப்பிள்ளை இல்ல. ஏன் மாப்பிள்ளை ராத்திரி வேளையில பணம் காசை எண்ணி வச்சுக்கிட்டு இருக்கும் போது இப்படி விளையாட்டு காமிக்கலாமா? போயா யோ எங்க அங்க பாக்குறீங்க? யார் சார் நீங்க? என்ன வேணும்? இன்ஸ்பெக்டர் சந்தானம். ஓ, ஐயாவை பார்க்க வந்தீங்களா? உட்காருங்க, இப்ப வந்துருவாரு. சார், ஐயாவை வந்து. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். யார் நீங்க? என் பேர் சங்கர். நீங்க தானே மிஸ்டர் சந்தானம்? ஆமா. சிடம். தேங்க்ஸ். நல்லதா போச்சுங்க. எங்க நீங்க கிடைக்க மாட்டீங்களோன்னு நினைச்சேன். என்ன விசேஷமா என்ன பார்த்து வந்திருக்கீங்க? ஒண்ணு இல்ல, இந்த மோகனா கொலை வழக்க நீங்க தான் கூட இருந்து நடத்துனீங்கன்னு கேள்விப்பட்டேன். என்னது? மோகனா கொலை வழக்கு? ஆமா சார். 12 வருஷங்களுக்கு முந்தி அந்த பொண்ணைய விட்டு மாடியில நடக்கல. யூ ஆர் மிஸ்டேக்கன். அந்த இன்ஸ்பெக்டர் நான் இல்ல. என்ன, நீங்க இல்லையா? ஆமா, எங்க பேரு இனிஷியல் ஒண்ணா இருக்கிறதுனால ரொம்ப பேர் இப்படித்தான் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. இப்போ அவர் எங்க இருக்கிறாரு? அவர் ரிட்டையர் ஆகி 4 வருஷம் ஆகுது. இப்ப எங்க இருக்கிறாருன்னு எனக்கு தெரியல. I see. All right. நான் வரேன் சார். ஓ, நீங்களா? வாங்க. பழைய பத்திரிக்கை ஏதாவது? இல்ல, என் டைரியை எங்க எங்கேயோ. டைரியா? அது எங்க வீட்டுல தான் இருக்கு. அப்படியா? அந்த டைரி உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா என் கூட வீட்டுக்கு வாங்க, கொடுத்துடுறேன். சங்கர், என்னப்பா லீலாவை உனக்கு ஏற்கனவே தெரியுமா? அதாவது லீலா வந்து இந்த ஊர்ல ஒரு பெரிய ஏதே நம்ம கிட்டயே. பரவாயில்ல பரவாயில்ல. இந்த பாரு லீலா, சங்கர் நானும் சிறு வயசுல இருந்து டியரஸ்ட் ஃப்ரெண்டு. அதனால சங்கருக்கு வேணுங்கிற உதவிகள்லாம் நீ செஞ்சு கொடுக்கணும். இப்ப நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், நீங்க போயிட்டு வாங்க. சங்கர், என்னப்பா நீ நாளைக்கு நம்ம கடைக்கு தவறாம வரணும். வரியா? என்னம்மா, என்ன சமாச்சாரம்? சித்தப்பா, இவர்தான் மிஸ்டர் சங்கர். இவங்கதான் என் சித்தப்பா வேதநாயகம். மக்கள் குரல் ஆசிரியரும் இவங்கதான். வணக்கம். வணக்கம் சித்தப்பா, இவரை பற்றிய விவரம் எல்லாம் அப்புறமா சொல்றேன். முதல்ல இவருக்கு இன்ஸ்பெக்டர் சந்தானத்தின் விலாசம் வேண்டுமா? உங்களுக்கு தெரியுமா? இன்ஸ்பெக்டர் சந்தானமா? எந்த இன்ஸ்பெக்டர்? ஓ, அந்த ரிட்டையர் ஆன ஆபீசரா? ஆமாங்க. போன வாரம் தானே அவர் ஏதோ ஒரு கார் விபத்துல சிக்கிக்கிட்டதாக கேள்விப்பட்டேன். என்ன, கார் விபத்தா? ஆமா, காயம் கூட கொஞ்சம் பலம்தான் சொன்னாங்க. இப்ப அவர் எங்க இருக்கிறார்? எதுக்கு நீங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில போய் பாருங்க, அங்கேதான் இருக்கணும். ரொம்ப நன்றிங்க, நான் வர்றேன். நான் வர்றேன் லீலா. இவங்க தாங்க. வணக்கம் சார். நீங்கள் தானே எக்ஸ் இன்ஸ்பெக்டர் சந்தானம்? ஆமா. நீங்க? என் பெயர் சங்கர். மோகனா கொலை வழக்கில் சிக்கி ஆயுள் தண்டனை அனுபவிக்கிற குமாரசாமியுடைய மகன். குமாரசாமி மகனா? உட்காருப்பா, உட்காரு. தம்பி, உத்தியோக வாழ்க்கையை துறந்து இப்போது இந்த உலக வாழ்க்கையே துறக்கப் போகும் என்னை நீ ஏன் தம்பி பார்க்க வந்திருக்கிறாய்? ஐயா, நீங்கள் ஒருவர்தான் என் தந்தையின் குற்றமற்ற தன்மையில் குறையாத நம்பிக்கை வைத்திருப்பவர் என்று கேள்விப்பட்டேன். எனக்கு சில சந்தேகங்கள். தயவு செய்து நீங்கள் அவைகளுக்கு விளக்கம் தர முடியுமா? நிச்சயமாக, கேள் தம்பி. கொலை செய்யப்பட்ட மோகனாவின் அறையிலிருந்து அன்று ஒரு சிகரெட் கேஸையும் அனாமதேய கடிதம் ஒன்றையும் நீங்கள் கண்டுபிடித்தீர்கள் இல்லையா? ஆமாம். அவை இரண்டையும் துப்பு பொருளாக கொண்டு குற்றவாளியை கண்டுபிடிக்க நீங்கள் ஏன் மேற்கொண்டு ஆராய்ச்சி நடத்தவில்லை? சரியான கேள்வி தம்பி, சரியான கேள்வி. என் உடல் இருக்கும் நிலையில் இவைகளையெல்லாம் இப்போதே உன்னிடம் சொல்லாவிட்டால் பிறகு யாரிடமும் சொல்ல முடியாமல் போனாலும் போய்விடும். அதனால்
முழுவதையுமே சொல்கிறேன் கேள். அன்று மோகனாவின் அறையிலே பிரேத விசாரணையை முடித்துக் கொண்ட நாங்கள் வழக்கு பற்றி கலந்து ஆலோசிப்பதற்காக மறுநாள் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சந்திரசேகர் ஆபீஸ் அறையிலே கூடினோம். அந்த அறையிலே அவரை தவிர நான், சர்க்கிள் இன்ஸ்பெக்டர், வீணா, சொக்கப்பா அத்தனை பேரும் இருந்தோம். நீதான் கேள்விப்பட்டிருப்பாயே, ப்ராசிக்யூட்டர் ஒரு பிடிவாதக்காரர், மிகவும் கண்டிப்பானவர். அவர்தான் ஆரம்பித்து வைத்தார் விசாரணை. சத்தியமா சொல்றேனுங்க, இந்த வருஷம் தீபாவளி அன்னைக்கு நான் தான் இந்த குமாரசாமியை மோகனா வீட்டுக்கு அழைச்சுக்கிட்டு போய் அறிமுகம் செய்து வச்சேனுங்க. அப்புறம் அவரு அடிக்கடி வர போக இருந்தது எனக்கு தெரியுமுங்க. நீர் மோகனாவின் தூர பந்துவாக இருந்தும் இந்த விரும்பத்தகாத உறவை கண்டிக்கவில்லையா? கண்டிச்சனுங்களே. தப்பு தப்புன்னு பல தடவை சொன்னேனுங்க. கேட்டா தானே. கடைசியில இந்த படுபாவி பய அவளை இப்படி கொலை பண்ணுவான்னு நான் கனவுல கூட நினைக்கலீங்க. கால் தி நெக்ஸ்ட் விட்னஸ், வீணா. வீணா, மோகனாவை கொலை செய்துவிட்டு கையில் சவரக்கத்தியுடன் ஓடி ஆசாமியை பார்த்தா இல்லவா? ஆமாங்க. அந்த ஆசாமி இவர்தானா என்று உன்னால் கூற முடியுமா? நன்றாக நிதானமாக பார். இங்கே அல்ல, அங்கே பார். பார்த்து விட்டு எனக்கு பதில் சொல். ஆமாங்க, அன்னைக்கு நான் பார்த்த ஆளு இவரே தானுங்க. வீணா, நீ சொல்வது அவ்வளவு நிஜம்தானே? இதில் சந்தேகம் ஏதாவது? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இந்த ஆளு ரோட்ல ஓடும் போது தெரு முனையில இருக்கிற விளக்கு வெளிச்சத்துல நான் நல்ல 2 கண்ணாலையும் பார்த்தேங்க. விளக்கு வெளிச்சத்தில் இவர் முகம் உனக்கு நன்றாக தெரிந்தது இல்லையா? ஆமாங்க. That's all, Your Honor. Foreman and members of the jury. இதோ நிற்கும் குற்றவாளி மோகனாவின் உயிரை 50,000 ரூபாய்க்கு இன்சூர் செய்வதாக ஆசை காட்டி அவளோடு சிநேகம் செய்திருக்கிறான். பிறகு அந்த சிநேகம் முற்றி 4 மாத கர்ப்பத்தில் முடியவே ஏற்கனவே திருமணமான இந்த குமாரசாமி வெளி உலகத்திற்காக பயந்து உண்மையை மறைப்பதற்காக முன்பே திட்டமிட்டு மோகனாவை படுகொலை செய்திருக்கிறான். கசாப்பு கடக்காரன் ஆட்டை நெருக்குவது போல் இந்த குமாரசாமி ஒன்றுமறியாத கன்னிப்பெண் ஒருத்தியின் குரல் வழி அறுத்திருக்கிறான். இது போன்ற கல்லஞ்சக்காரர்களுக்கு தூக்கு தண்டனை வழங்காவிட்டால் நாளை இந்த ஊரில் ஒரு பெண் கூட மானத்தோடு வாழ முடியாது. ஆகவேதான் ஜூரர் ஸ்தானத்தில் இருக்கும் கனவான்களே, நாகரிகமே என்னதென்றறியாத அந்த நாளில் வாழ்ந்திருக்க வேண்டிய இந்த காட்டு மிராண்டி சும்மா விடாதீர்கள். உங்கள் முடிவிலே சிறிது குறை இருக்குமானாலும் அது இந்த சமுதாயத்திற்கு ஆபத்து, நிச்சயமாக ஆபத்து. அதனால் கனம் கோற்றார் அவர்களே, இந்த இரக்கமில்லா அரக்க குணம் படைத்தவனுக்கு கடுமையான தண்டனை விதியுங்கள். பொய், பொய், நீதி பொய், நேர்மை பொய், நியாயம் பொய், கடவுள் பொய், எல்லாமே பொய், 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 எல்லாம் பொய்யாத்தான் போச்சு. அந்த சிகரெட் கேசும் அனாமதேய கடிதமும் பொய்யாத்தான் போச்சு. ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, இந்த கொலைக்கு பின்னால் பயங்கரமான சதி நடந்திருக்கு சங்கர், பயங்கரமான சதி நடந்திருக்கு. ஐயா, அந்த சதி அம்பலமாக வேண்டும். அதில் சம்பந்தப்பட்ட சண்டாளர்கள் சந்தைக்கு வர வேண்டும். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஒரு வழி சொல்லுங்கள் ஐயா, சொல்லுங்கள். எனக்கு தெரிந்த வரையில் உள்ள ஒரே ஒரு வழி இதுதான். அன்று இந்த கொலை வழக்கிலே கூண்டிலேறி சாட்சி சொன்னவர்கள் அந்த சொக்கப்பாவும் வீழாவும் தான். அப்போது அவர்கள் இருந்த நிலைமை ஏழைகள், அன்றாட சோற்றுக்கே அவதிப்படுபவர்கள். இன்று அவர்கள் இருக்கும் நிலைமை பணக்காரர்கள். கஷ்டப்படவில்லை, நெற்றி வேர்வை நிலத்திலே சிந்தவில்லை, பின் எப்படி கிடைத்தது இந்த குதூகல வாழ்க்கை? தம்பி, உன் ஆராய்ச்சியை அவர்கள் பக்கம் திருப்பு. நன்றி ஐயா, நன்றி. இப்பொழுதே புறப்படுகிறேன். வணக்கம்.